பாக்யராஜ் இறுதி சடங்குக்கு போகல, வேதனையை பகிர்ந்த ஊர்வசி. போன் செய்த ராதிகா. கே பாக்யராஜ் இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் முந்தானை முடிச்சு படம் மூலம் அறிமுகமானவர் நடிகை ஊர்வசி. இந்த படத்தில் பரிமளம் என்ற கேரக்டரில் ஊர் நாட்டாமையின் மகளாக ஊர்வசி நடித்திருப்பார். அந்த கிராமத்திற்கு வாத்தியாராக வரும் பாக்யராஜை ஒருதலையாக காதலிப்பார். ஒரு கட்டத்தில் வாத்தியார் தன்னை கெடுத்து விட்டதாக குழந்தையை தாண்டி பொய் சத்தியம் செய்து பாக்யராஜை திருமணம் செய்து கொள்வார். இந்த படம் ஊர்வசிக்கு மிகப்பெரிய அடையாளத்தை, அங்கீகாரத்தை தமிழ் சினிமாவில் ரசிகர்களிடம் பெற்று தந்தது. அந்த வகையில் நடிகை ஊர்வசிக்கு ஒரு குருநாதராக இருந்து நடிப்பு சொல்லிக் கொடுத்து அவரை சினிமாவில் ஜெயிக்க வைத்தவர் இயக்குனர் கே பாக்யராஜ் தான். அதனால் கே பாக்யராஜ் குறித்து நடிகை ஊர்வசி பேசியிருக்கும் விஷயங்கள் பலரையும் கலங்க வைத்திருக்கின்றது. சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசிய நடிகை ஊர்வசி பாக்யராஜின் இறுதி சடங்கில் ஏன் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதையும் அதற்கான வருத்தத்தையும் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அப்போது நடிகை ஊர்வசி கூறியதாவது, பாக்யராஜ் சார் இல்லை என்ற தகவல் வந்தபோது ஷூட்டிங்கில் இருந்தேன். அதனால் இந்த விஷயம் எனக்கு உடனே தெரியவில்லை. தெரிந்ததும் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. மறுநாள் காலையிலேயே போய் அவரை பார்த்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த நாள் காலையிலேயே கிளம்ப தயாராக இருந்த போது அடக்கம் சீக்கிரம் நடந்துவிடும், முடிஞ்ச அளவுக்கு வேகமா போங்க என்று ராதிகா மேடம் போனில் என்னிடம் சொன்னார். அதை கேட்டதும் அவசரமாக நான் புறப்பட்டேன். ஆனால் பாதி வழியில் போய்கிட்டு இருந்த போது அடக்கம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த நிமிஷம் என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. காரை திருப்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். அவரை கடைசியாக பார்க்க கூட முடியவில்லை என்று நினைத்தாலே இன்னும் மனசு வலிக்குது என்று நடிகை ஊர்வசி கண்கலங்க பேசியிருக்கிறார். அதன் பிறகு அவருடைய வீட்டில் பலரும் பாக்யராஜ் பற்றி பேசுவதை பார்த்ததாகவும், ஆனால் தன்னால் அப்படி பேச முடியவில்லை என்றும் அவர் மனம் திறந்து கூறியிருக்கிறார். பாக்யராஜ் உயிருடன் இருந்த போது எவ்வளவு பேசியிருக்கிறோம், சிரித்திருக்கிறோம், அந்த நினைவுகள் நிறைய இருக்கு. ஆனால் பாக்யராஜ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கேமரா முன்னாடி நின்னு அவரை பற்றி பேசணும்னு சொன்னா என்னால பேச முடியாது, அந்த வேதனையில் வார்த்தையே வராது என்று ஊர்வசி சொன்னது பலரையும் நெகிழ வைத்துள்ளது. கே பாக்யராஜ் தான் தமிழில் ஊர்வசிக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தவர். சினிமாவில் தனக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பை கொடுத்த மனிதரை கடைசி முறையாக கூட பார்க்க முடியவில்லை என்கிற ஏக்கம் இன்னும் அவரை விட்டு போகவில்லை என்பது ஊர்வசியின் வார்த்தைகளில் தெளிவாக தெரிகிறது. இப்போது கூட யாராவது இதெல்லாம் கனவு, பாக்யராஜ் சார் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லிட மாட்டாங்களா என்கிற எண்ணம் என் மனசுல இன்னும் இருக்கு. அவர் இல்லைன்னு ஏத்துக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றும் ஊர்வசி அந்த கடைசி வார்த்தைகளில் பாக்யராஜின் பிரிவை இன்னும் ஏற்கவே முடியாமல் தவிக்கும் திரை உலகின் மனநிலையை பிரதிபலிப்பதாக ரசிகர்களும் உருக்கத்துடன் பகிர்ந்து வருகின்றனர்.